வணக்கங்க. நான் அந்தியூர் சின்னசாமி பேசுகிறேங்க. இன்று ஜோதிடத்தில் ஒரு யோகத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேங்க. அதாவது சிவராஜ யோகங்க. சிவராஜ யோகம் என்பது என்னென்னா, சூரியனுக்கு 7இல் குரு இருப்பது. அதாவது குருவும் சூரியனும் ஒன்றுக்கொன்று 7ஆக அமைந்து அந்த யோகத்தை ஏற்படுத்துங்க. அல்லது சூரியனும் குருவும் ஒரே ராசியில் இணைந்து யோகத்தை ஏற்படுத்துங்க. அப்படி ஏற்படுத்தினா அது சிவராஜ யோகங்க. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, சூரியனும் குருவும் இணைந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் அந்த யோகத்தில் உள்ள குரு தசையோ சூரிய தசையோ ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு அந்த லெவலில் வந்துச்சுன்னா அந்த சிவராஜ யோகம் முழுமையாக வேலை செய்யும். எப்படின்னா அது நேர்மையான வழியில், அதாவது நல்லதையே செய்யும், நல்ல வழியில் முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு குறுக்கு வழியில் போகாதுங்க, அடுத்தவங்களை தொந்தரவு படுத்தி சம்பாதிக்க நினைக்காது. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல விதமான யோகங்க. இதே இளமையில் இந்த சிவராஜ் யோகம் வந்துச்சுன்னா, இணைந்த சிவராஜ் யோகம் வந்துச்சுன்னா, அப்பா அம்மா தாத்தன் சேர்த்து வச்ச சொத்தை தான தர்மத்தின் பெயரில் குறைச்சிருவான், அதாவது குறுக்கு வழியில் செல்லாதனால. இதே சூரியனும் குருவும் ஒன்றுக்கொன்று 7ஆக அமைந்து குரு வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சிவராஜ் யோகம் வாலிப வயதில் வந்துச்சு அப்படின்னா குறுக்கு வழியில் சென்று நல்ல யோகத்தை அடைய வைக்கும். சிவராஜ் யோகம் தான். ஆனால் இது நேர்மையான வழியில் ஜாதகரை வழி நடத்தாதுங்க. அதாவது தன்னலம் சுயநலவாதிகளாக இருப்பாங்க. என்ன தான் பொதுநலத்தாக ஈடுபட்டாலும் கடைசியில் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க பொதுநலமாக ஈடுபட்டாங்க. அதுலேயும் ஒரு சுயநலம், அந்த பொதுநலத்திலேயும் ஒரு சுயநலம் இருக்குங்க. அதாவது குருவும் சூரியனும் ஒன்றுக்கொன்று 7ஆக அமைந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்திய ஜாதகங்களில் இதை ஜாதகர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் அவரவர் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்த்து கமெண்ட் செய்வோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.